Hey guys, welcome to my channel and it's me Yuva. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மார்னிங் இத்தனை மணிக்குள்ளே நீ எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது நீ நைட் எத்தனை மணிக்கு தூங்குற, நிம்மதியாக தூங்குறியா அப்படின்னு கேட்க தெரியாது. ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும், வெளியே போகிறப்ப இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்க தெரியாது. அவள் எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்னாலும் தப்பாக போயிடுமோ அப்படின்னு யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு அவள் எப்படி தெரிஞ்சே தப்பு பண்ணுவா அப்படின்னு யோசிக்க தெரியாது. அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா நீ தானே போய் மாட்டின, நீ ஏன் அனுபவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி காசிப் பேசுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படுத்துவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ பண்ணு, உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு நமக்குன்னு ஆறுதல் சொல்ல ஒரு ஆளாச்சும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு பொண்ணும் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏக்கத்தோடையே இன்னும் நிறையா பேர் வெளியவே வராமல் அடுப்படிக்குள்ளேயே அடைஞ்சும் போயிட்டுருக்காங்க. உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு பொண்ணாக இருந்தாலே அடுப்படி, வீடு, இதுதான் அவளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது இந்த டைம்லையும் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? மாறாதான்னு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே மாறலை, அதுதான் உண்மை. இப்போ என்ன சொல்ல வர, பொண்ணுங்க வீட்டு வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு பொண்ணுங்க மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப தப்பு அப்படி சொல்கிறது. எல்லா விஷயத்தையுமே ஒரு பொண்ணு கற்றுக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் பயந்து கற்றுக்கக்கூடாது. ஒரு பொண்ணாக இருந்துட்டு இது கூட தெரியலையா அப்படின்னு இந்த சொசைட்டி உங்களை பார்த்து கொஸ்டின் பண்ணும் அப்படின்ற பயத்தில் கற்றுக்கக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. என்னம்மா சொல்ல வர, எதுக்குமா இப்படி சுற்றுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபெமினிசம் பேச வரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதான் இங்கே எவ்வளவோ பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, இதை வேறு நான் தனியாக பேசணுமா என்ன? சரி, அப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? என்ன சாப்பிடணும்னு அவளுக்கு தெரியாதா? எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு அவளுக்கு தெரியாதா? எப்படி இருக்கணுன்றது அவளுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறாளா? கடவுள் எதுக்கு மனிதன்ற பிறவிக்கு 6 அறிவு கொடுத்துருக்காங்க. அவர் நினச்சிருந்தா ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்துட்டு மற்ற எல்லாருக்கும் 1 அறிவு 2 அறிவு கொடுத்துருக்காங்கல்ல. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சனால தான் எல்லாருக்குமே 6 அறிவு கொடுத்துருக்காங்க. ஏன் அதை இழுக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, நான் சொல்கிறது தான் கரெக்ட், நான் சொல்கிறது தான் தப்பு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கடவுள் 6 அறிவு கொடுத்தது எல்லாருக்கும் தான், ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு. டோன்ட் ஜட்ஜ் உமனை எந்த விஷயத்துலையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிய போகிறதில்ல அவங்களோட லைஃப் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட இயல்பு வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. நீங்கள் பொதுவாக பார்க்குற ஒரு பொண்ணை எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? அவள் வாழ்க்கையை அவள் கையிலேயே விட்டுருங்க, அதை நீங்கள் அடித்து பிடுங்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன, அவள் அவள் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகிறா. கரெக்டாக இருந்தா என்ன, தப்பாக இருந்தா என்ன, அது அவளுக்கு தானே சேரப்போகுது, உங்களுக்கு இல்லையே. இந்த உலகத்தில் உமனோட லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, தேவையில்லாமல் இந்த விஷயமும் பண்ணாதீங்க. பாவம், விட்டுருங்க, அவங்க லைஃப்பை அவங்களே வாழ்ந்துட்டு போட்டோம். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க. என்னடா இது ஏதோ சொல்கிற, ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.